அஜித்குமார் விஷயத்துக்கு வாய் திறந்த விஜய் இந்த விஷயத்துக்கு வாயை திறக்கல. பிஜேபி கருத்து தெரிவிக்கல, பாமக கருத்து தெரிவிக்கல, எனக்கு தெரிஞ்சு தேமுதிக கருத்து தெரிவிக்கல. எடப்பாடி ரியாக்ட் பண்ண JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. MCR Pure Cotton Club, formals and casual shirts. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. Medicare Hospital and Arya Cotton வீடுகள் மற்றும் சங்கிகள் வழங்கும் Behind Roots முத்தமலரி Chennai first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி ஆணவ படுகொலை அந்த ஆட்சியில் நடக்குதுன்னா அதை வர ஒரு வெட்கக்கேடு ஏதாவது இருக்க முடியும். இதை ஒரு சமுதாய இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு ஆணவ படுகொலை கூட இங்க நடக்கக்கூடாது. ஒரு ஆணவ படுகொலை என்பது ஆட்சியாளர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். இதற்கு மன்னிப்பே கிடையாது. பாஜக எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒற்றை காரணியை வைத்துக்கொண்டு திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய பஞ்சமா பாதகங்களை எதிர்க்க வேண்டிய அளவுக்கு எதிர்க்காமல் திரும்ப அடங்கி போகிறார் என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. என்ன தப்பு பண்ணாலும் போலீஸ்காரனை காப்பாற்றணும் தான் நினைப்பாங்க. அன்லெஸ் அது கையை மீறி போய் ரொம்ப மோசமா போய் அஜித்குமார் கேஸ் மாதிரி ஊரே நாரி போய் கோர்ட்டு தலையிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து இதெல்லாம் வந்த பிறகுதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது கூட சிபிஐ வந்த பிறகுதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஒரு படித்த இளைஞன் 2 லட்சம் ரூபாய் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் சம்பாதிக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் இருந்த ஒரு இளைஞன், சொந்த வீடு இருக்குது, அவனுக்கு நல்லா இருக்குது. அப்படி இருந்தும் அவன் கொல்லப்படுகிறான்னா, நீ பணம் இருந்தாலும் நீ தலித்துனா, நீ காதலிச்சின்னா உன்னை நாங்கள் கொல்லுவோம் என்பதுதான் இளவரசன் திவ்யா விஷயம், கோகுல்ராஜ் விஷயம், உடுமலை சங்கர், இன்னைக்கு கவின் வரைக்கும். ஆனால் போலீஸ் லாபி எப்பயுமே ஒரு கான்ஸ்டபிள் தப்பு பண்ணால் ஒரு டிஜிபி தப்பு பண்ண வரைக்கும் காப்பாற்றணும்னா அந்த போலீஸ் ஆட்டிடியூடு, போலீஸ் அணுகுமுறை, போலீஸ் புத்தின்றது அப்படி தான் இருக்கும். போலீஸ்ன்றது தலித்துகளுக்கு எதிராக தான் இருக்குது, சமூகமே தலித்துகளுக்கு எதிராக தான் இருக்குது. அந்த இடைநிலை சாதிகளோட ஆதரவில் தான் திமுகவும் அண்ணா திமுகவும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதால் அவங்க ஒரு ஆணவ படுகொலை நடந்த இடத்துக்கு கூட ஜெயலலிதாவும் போல, எடப்பாடியும் போல, ஸ்டாலினும் போல. விஷ்ணுபிரியா கேஸ் எடுத்துக்கோங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம். நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துருச்சு இப்படிலாம் ஒரு வார கேப்பில் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இந்த ஹானர் கில்லிங்கிற ஒரு விஷயம், அது ஒவ்வொரு தடவையும் ஒரு ஹானர் கில்லிங் நடக்கிறப்ப நம்ம ஒரு நேர்காணல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இது குறைந்த பாடு இல்லை அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. இங்கே திருநெல்வேலியில் இப்போ கவின் என்ற நபர் கொல்லப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு அது முதற்கட்ட பார்வை நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு இளைஞன், வாழ வேண்டிய ஒரு இளைஞன் கொல்லப்பட்டிருக்கிறான். ஜாதிய வேறுபாட்டால் கொல்லப்பட்டிருக்கிறான், இடைநிலை சாதிகளால் கொல்லப்பட்டிருக்கிறான். இதில் வர்க்கம் கூட பின்னால் போகுது. இந்த கொல்லப்பட்டவர்கள் கொலை செய்தவர்களுடைய குடும்பத்தை விட இவனுடைய பொருளாதார அந்தஸ்து மேலானதாக தான் இருந்திருக்கிறது. ஒரு படித்த இளைஞன் 2 லட்சம் ரூபாய் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் சம்பாதிக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் இருந்த ஒரு இளைஞன், சொந்த வீடு இருக்குது, அவனுக்கு நல்லா இருக்குது. அப்படி இருந்தும் அவன் கொல்லப்படுகிறான்னா, நீ பணம் இருந்தாலும் நீ தலித்துனா, நீ காதலிச்சின்னா உன்னை நாங்கள் கொல்லுவோம் என்பதுதான் இளவரசன் திவ்யா விஷயம், கோகுல்ராஜ் விஷயம், உடுமலை சங்கர், இன்றைக்கி கவின் வரைக்கும் நிற்குது. இதில் கொலை செய்தவனுடைய அப்பா அம்மா 2 பேரும் காவல்துறையில் அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அந்த பெண், அந்த காதலிக்கப்பட்ட பெண் சித்தா மருத்துவராக இருக்கிறார். இது சமூகமும் காரணம், அரசியல் கட்சிகளும் காரணம், அரசாங்கமும் காரணம். எல்லாரையும் சேர்த்து தான் நம்ம இதில் பேசணும். இந்த கொலைகளை கொலைகளுக்கு பிந்தின எதிர்வினை அரசாங்கமும் பெரிய கட்சிகளும் அவங்களோட செயல்பாடுகள் என்பது மெச்சத்தகுந்ததாக இல்லை. இன்னொரு பக்கம் இது பார்த்திங்கன்னா, இதை ரொம்ப மெல்லிய குரலில் இதுக்கு அரசாங்கத்தையும் சேர்த்து தான் நம்ம பேசணும் என்ற ஒரு விவாதம் வந்திருக்குது. இது அரசாங்கத்தை தப்ப வைக்கக்கூடிய விதத்தில் இந்த விவாதமும் இந்த நெரேட்டிவும் அமையவே கூடாது. இதில் அரசோட ரோலை தவிர்த்துட்டு இந்த விஷயத்தை நம்ம பேச முடியாது. அதே மாதிரி பெரிய கட்சிகள், குறிப்பாக ஆளும் கட்சியோட ரோலை இதில் தவிர்த்துட்டு நம்ம இதை பேச முடியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும், தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இங்கே குரல் கொடுத்துட்டு இருந்த மற்ற கட்சிகளும், எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை பாஜகவாக இருக்கட்டும், இல்லை தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், மற்ற சம்பவத்தில் பகிரங்கமாக குரல் கொடுத்தாங்க, கண்டனத்தை தெரிவித்தாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப சுமூகமாக கையாளுறாங்களோ அப்படின்னு தோணுது. அதாவது நீங்கள் கேட்கறது நான் புரிஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் விஜய் ஏன் கருத்து தெரிவிக்கல, தாவேக்கா இந்த ஆணவ படுகொலைக்கு இது வரைக்கும் கருத்து தெரிவிக்கல, பிஜேபி கருத்து தெரிவிக்கல, பாமக கருத்து தெரிவிக்கல, எனக்கு தெரிஞ்சு தேமுதிக கருத்து தெரிவிக்கல, அதிமுக ரொம்ப மெல்லிசான குரலில் ஒரு கருத்து தெரிவித்தாங்களே ஒழிய எடப்பாடி ரியாக்ட் பண்ணல. அதனால் அதிமுகவை இந்த லிஸ்ட்டில் தான் நம்ம வைக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிபிஎம் கடுமையாக கண்டிச்சிருக்காங்க, விசிகா கண்டிச்சிருக்குது. காங்கிரஸோட சிறுபான்மையின தலித் பிரிவு 6ஆம் தேதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சட்டம் ஏற்ற கோரி உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கு. திமுக சார்பாக முதன்முறையாக ஆணவ படுகொலை செய்யப்பட்டவங்க வீட்டுக்கு இன்னைக்கு காலையில் கனிமொழியும், கவின் வீட்டுக்கு கனிமொழி, அருண், நேரு, கேஎன்ஆர் இவங்கெல்லாம் போயிருக்காங்க. இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு நிகழ்வு. ஆகவே இதில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரோலை பேசும்பொழுது
நிச்சயமாக வந்து பிரதானமாக திமுகவோட ரோலை பேசணும். அதுக்கு முன்னால் மற்ற கட்சிகள் நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம்னு பேசக்கூடிய விஜயோட கட்சி தமிழக வெற்றி கழகம் வாயை திறக்கல. அஜித்குமார் விஷயத்துக்கு வாய் திறந்த விஜய் இந்த விஷயத்துக்கு வாயை திறக்கல. பாமகவும் பிஜேபியும் அவர்கள் வந்து சாதிய கட்சிகள், மதவாத கட்சிகள், சுயசாதி பெருமை பேசக்கூடிய எந்த கட்சியும் தலித் படுகொலைகளை வந்து கண்டித்து அறிக்கை விட்டதாக வரலாறே கிடையாது. திவ்யா இளவரசன் படுகொலையை காரணமாக வச்சு தருமபுரியில் வெற்றி பெற்ற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அன்புமணி வெற்றி பெற்றார். எல்லா ஜாதிக்காரனும் தலித்துகளுக்கு எதிராக அணிதிரண்டார்கள். ஆகவே இந்த விஷயத்தில் இப்போ நம்ம பார்க்கும்போது இடதுசாரிகள் அதில் கூட சிபிஐ வாய் திறக்கல. சிபிஎம் தான் கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. சிபிஎம் தான் வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒன்று வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. சிபிஎம்மை தவிர விசிகா, காங்கிரஸ் இவங்களை தவிர யாருமே இப்போ வாய் திறக்கலன்றது தான் துரதிருஷ்டவசமான உண்மை. இதில் அரசாங்கத்தோட ரோல் பேசணும்னா ரொம்ப அவலமாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி ஒரு ஆணவ படுகொலை நடந்தால் உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியும் போகணும். நேற்று மாலை வரையில் அவர்கள் போகவில்லை. ரெண்டாவது, அந்த பையனை வந்து நீ குண்டாஸில் டீடைன் பண்ணுறது, குண்டாஸை 3 மாதத்தில் உடைப்பாங்க. குண்டாஸில் டீடைன் பண்ணணும்னா கடந்த கால வரலாறு அந்த பையன் அந்த இளைஞன் மேலே இருக்கணும். அவங்க ஒன்றும் ட்ராக் ரெக்கார்டு இருக்க மாதிரி தெரியல. அவங்க அப்பாவும் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அம்மாவும் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அவங்கள கைது செய்யணும்னு கொல்லப்பட்ட இளைஞனுடைய குடும்ப உறுப்பினர்கள் தர்ணா பண்ண பிறகு தான் வந்து அவங்க அப்பா நேற்று இரவு கைது செய்யப்படுகிறார். வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது. இப்போ ஓவராலாக வந்து இந்த ஆணவ படுகொலைகள் விஷயத்தில் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஒரு கட்சின்ற முறையிலையும் அரசு எந்திரன்ற முறையிலையும் 2017 இது வரைக்கும் 8 வருஷத்தில் ரிப்போர்ட்டடு கேசஸ் 65 ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு எவிடன்ஸ் கதிர் சொல்லிக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கேஸ் என்னமோ தான் கோர்ட்டில் ட்ரையலுக்கு போய் இப்போ அது தண்டனை கிடச்சிதா என்னன்னு தெரியாது. 4 கேஸில் தண்டனை கிடச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த விவகாரத்தை இது ரிப்போர்ட்டடு கேசஸ் 65 கேசஸ், அன்ரிப்போர்ட்டடு கேசஸ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலைன்றது தான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப துயரமான ஒரு விஷயம். சகலமும் சாதி தான், எந்த பக்கம் திரும்பினாலும் சாதி முன்னால் நிற்கும்னு அம்பேத்கர் சொன்னது இன்னைக்கு மீண்டும் மீண்டும் அனுதினமும் க்ஷணந்தோறும் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. இப்போ நம்ம இன்னொரு விஷயம் இதில் பார்த்தோம், இன்னொரு கோணம் பார்த்தோம்னா, கொலை செய்த சுர்ஜித் அவருடைய வயது எடுத்துக்கிட்டோம்னா அந்த பையனோட வயது வந்து 23, 24 வயது, கிட்டத்தட்ட 2000க்கு அப்புறம் தான் பிறந்திருக்கு. 2K கிட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு அடுத்த தலைமுறையினர் வந்து ஜாதி வெறியில் ஊறியிருக்காங்களான்னு நினைக்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்ப பயமா இருக்கும். இதை நீங்கள் ரொம்ப ஒன்றும் போட்டு நீங்கள் மூளையை கசிக்க வேணாம். சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் வந்து 2000க்கு பிறந்த அந்த அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமூக வலைதளங்களில் போய் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாவில் அவர்கள் வந்து சாதி பெயரில் வந்து குழுக்களை வைத்திருக்கிறார்கள். யாதவா குரூப்பு, முதலியார் குரூப்பு, செட்டியார் குரூப்பு, தேவர் குரூப்பு, கவுண்டர் குரூப்பு. அதாவது வந்து ஒரு 22 வயசு இளைஞன், 18 வயது இளைஞன், அவன் சாதி பெயரை தன் பின்னால் போட்டு கொண்டுக்கிறான். அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்தவன், அமெரிக்காவில் வேலை செய்கிறவன் சாதி பெயரை தன் பின்னால் போட்டுக்கிறான். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 100 ஆண்டுகளாக சாதி பெயரை பின்னால் போட்டுக்காத ஒரே மாநிலமாக தமிழ்நாடு தான். வேறு எந்த மாநிலத்திலுமே இந்த அளவுக்கு கிடையாது. எல்லா ஜாதியை சேர்ந்தவனுமே அவன் ஜாதி பேரை அவன் பின்னால் போட முடியாது. போட்டானா அவனை வந்து மக்கள் பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்கும். எல்லா அரசியல் கட்சிகள், எல்லா முன்னணி சமூகத்தில் பல துறை வித்தகர்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கேரளா, மேற்கு வங்கத்தில் கூட சாதி பெயரை பின்னால் போட்டு தான் அவங்களோட பெயரே இருக்கும். இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு தான், ஆனால் இங்கே ஒரு பி ராமூர்த்தி தான். அங்கே வந்து ஒரு ஜோதி பாசு தான், ஆனால் இங்கே ஒரு நல்ல சிவன் தான். அங்கே வந்து ஒரு சி ராஜேஸ்வர ராவ் தான், இங்கே ஒரு பா மாணிக்கம் தான். அது மாதிரி இயல்பில் எல்லா கட்சியிலையுமே கடந்த 100 ஆண்டுகளாக நாம் ஈட்டிய அந்த சாதனையை, இப்போ பெரியாரை பற்றி பேசும்போது பெரியாரோட காலகட்டம் தான் சாதி பேரை கடைசியாக போட்டுக்கிட்ட காலகட்டமாக இருக்குது. அதுக்கு பிறகு வர வீரமணி பேரை போடல, ராமசாமி நாயக்கர் தான் அவர் எழுதுவார். அது அந்த காலத்தோட முறை. அதனால் பெரியார் சாதியவாதி நம்ம சொல்ல முடியாது. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலம் வந்து சாதி பேரை தன் பின்னால் போட்டு கொள்ள வேண்டும் என்ற நினைவு கூட, எண்ணம் கூட இல்லாத ஒரு சமுதாயம் இன்று எங்கு வந்து நிற்கிறது என்றால், ஒரு 18 வயது ஒரு இளைஞன், ஃபஸ்ட் இயர் காலேஜில் படிக்கிற ஒரு இளைஞன் தன் பெயருக்கு பின்னால் சாதியை போட்டு கொள்ளுகிறான். அந்த டெண்டன்சிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது. அதுதான் சொல்லுவேன். இது நான் வந்து எப்படி ரிலேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, போன வாரம் நம்ம பேசும்போது திரு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து சில பேர் வந்து இப்படி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்ணார். அது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அது வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்குங்கிறது பொதுவாக பார்க்கப்படுற ஒரு விமர்சனமாக இருக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு கட்சியின் பின்புலமோ இல்லை வந்து ஒரு அமைப்பின் பின்புலத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து கிராமத்து வரைக்கும் வந்துட்டாங்க,
கிராமத்தில் இருக்க பள்ளிகள் எல்லாருக்குள்ளேயும் வந்துட்டு மாணவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பயிற்சி பட்டறையெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுது. ஆனால் அது விமர்சனம் இல்லை, உண்மை அப்படிங்கிறது இந்த இன்சிடென்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாமா? அதுதான் நான் சொல்கிறேன். இது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ராமதாஸ் அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகத்தினர் வந்து பிஜேபி பக்கம் போகிறாங்க, ஆர்எஸ்எஸ் பக்கம் போகிறாங்க, நம்ம தடுக்கணும்னார். ஆர்எஸ்எஸ்க்கு போகாமல் பிஜேபிக்கு போகாமல் தடுக்க விரும்புகிற ராமதாஸ் வன்னிய இளைஞர்கள் வன்னிய உணர்வோடு இருப்பதைத்தான் விரும்புகிறார். அவரே வந்து கலப்பு திருமணங்களுக்கு ஒன்றும் ஆதரவு கொடுக்குறவர்லாம் கிடையாது, வன்னிய தற்பெருமை பேசக்கூடியவர் தான். ஆனாலும் பிஜேபி பக்கம் வன்னியர்கள் போயிடாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லும்பொழுது அந்த அளவில் நம்ம ராமதாஸை சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா நீ ஒரு சாதி வெறி கொண்ட வன்னியனா பாமகவில் இருக்கும்போது உன்னால் சமூகத்துக்கு வரக்கூடிய தீமையை விட நீ பிஜேபியில் போய் சேர்ந்தினா வரக்கூடிய தீமை அதிகம். அந்த அளவில் ராமதாஸை நம்ம ஒரு ஷாக் அப்சர்வராக தான் பார்க்குறோம். இப்போ பிரச்சனை அது கிடையாது, அதை தாண்டி பிரச்சனை போகுது. இன்னைக்கு சுயசாதி பெருமை என்பது நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். எல்லா சுயசாதி பெருமையுமே தலித்துகளுக்கு எதிரானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இப்போ சமூக வலைதளங்களில் வந்து பெரும்பாலானவங்க சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் குறிப்பாக இயங்குறாங்க. இந்த படுகொலையை வந்து நியாயப்படுத்தி மறைமுகமாக நியாயப்படுத்தி பேசக்கூடியவங்க, அந்த பையனை கேரக்டர் அசாசினேட் பையன் பண்ணக்கூடியவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுயசாதி பெருமை பேசக்கூடியவர்கள் அல்லது சாதிய குழுக்களில் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ அங்கம் வகிக்கக்கூடியவர்கள். அப்போ இந்த பொது சமூகத்தோட தலித்துகளுக்கு எதிரான சாதிய பெருமை கொண்ட, ஏன்னா ஒவ்வொரு காஸ்ட் ப்ரைடுமே ஹிந்து ப்ரைடு தான், அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை ரொம்ப டேஞ்சரஸாக போய்கிட்டு இருக்குது. ரெண்டு விஷயம். ஒன்று, அரசாங்கத்துக்கு இதற்கான எதிர்வினை, அதில் சில நிறைகுறைகள் இருந்தாலும் அதை மன்னிச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு கலெக்டர் எம் போல், எஸ்பி எம் போல் எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி வந்து ஒரு நடந்த பிறகு இப்போ இந்த சிபிசிஐடி விசாரணை வரவேற்கத்தக்கது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட கம்போசிஷன் என்னன்னு நமக்கு தெரியல, அதனால் அதை பற்றி கருத்து சொல்ல முடியாது. நிச்சயமாக அதை பற்றி கண்டிப்பாக பேசலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், அரசாங்கத்தோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு பேசுகிற அதே நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய குறைகள் இருந்தாலும் அதை கடந்து போகலாம். ஏன்னா கவர்மெண்ட் மிஷினரின்றது வெள்ளக்காரன் காலத்துலேருந்து அப்படியே ஊறி போய் வந்தது, பெரிய மாற்றம் இல்லாமல் தான் இருக்குது யார் ஆட்சி செஞ்சாலும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரியாக்ஷன். இப்போ திராவிட இயக்கம் என்பது ஒரு சமுதாய இயக்கம். எனக்கு அதிகாரம் என்பது தோளில் இருக்க துண்டு, நான் கயட்டி போட்டு போயிட்டே இருப்பேன், தேவையில்லை நான் கருணாநிதி சொல்லுவார். ஒரு சமுதாய மாற்றத்தை கொண்டு வந்த பிராமணர் அல்லாதோர இயக்கமாக தொடங்கின திராவிட இயக்கம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி 58 ஆண்டுகள் ஆக போகிறது. பிராமண ஆதிக்கத்தை ஒழித்து மற்ற சமூகத்தினருக்கு அரசு துறைகளிலும் பொதுவெளியிலும் மிகப்பெரிய அளவில் பிரதிநிதித்துவத்தை ரெப்ரசன்டேஷனை ஏற்படுத்தின பங்களிப்பை ஏற்படுத்திய திராவிட இயக்கம் இந்த அதிகார பரவல் கீழே தலித்துகளுக்கு போகிறதுக்கும் தீண்டாமையை ஒழிப்பதற்கும் என்ன செய்தது என்ற கேள்வி கேட்பீர்களேயானால் அங்கே ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு அல்லது நடந்த பிறகு அதை எதிர்கொள்வதற்கு அரசு எடுக்கக்கூடிய எதிர் நடவடிக்கைகள் ஒரு பக்கம், அது சட்டத்தின் நிலைப்பாடு இல்லை, அது வந்து கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் அண்ட் லீகல் மேண்டேட். இன்னொரு பக்கம் அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சின்னு சொல்லும்போது அதிகாரத்தில் இருக்க கட்சியை தான் பிரதானமாக கேள்வி கேட்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தோட செயற்பாடுகள் என்ன, மாவட்ட செயலாளர்கள் ஆணவ படுகொலைகள் நடக்கும்போது என்ன மாதிரியான அணுகுமுறையை மேற்கொள்கிறார்கள். இப்போ ஒரு அஜித்குமார் படுகொலைக்கு பிறகு அங்கே அடுத்த நாளே போய் வந்து பெரிய கற்பனினார். இப்போ நடந்த 3 நாட்கள் பொறுத்து இன்றைக்கு காலையில் கனிமொழி போயிருக்கார். இது ஒரு புதிய முயற்சி நான் பார்க்குறேன், வரவேற்கத்தக்கது எப்படி இருந்தாலும். ஏன்னா இடைநிலை சாதிகளை கோபித்துக் கொள்வார்கள் என்று திமுகவும் அண்ணா திமுகவும் 2 பேர் தான் தமிழ்நாட்டை 60 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்காங்க. அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. அதிகபட்சம் நிதி உதவியோடு நிறுத்திப்பாங்க. இந்த தடவை போய் பார்க்குறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வு. நீங்கள் இதை ஒரு சமுதாய இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு ஆணவ படுகொலை கூட இங்கே நடக்கக்கூடாது. இது திராவிட மாடல் ஆட்சி. சமூக நீதினு மூச்சுக்கு 3000 தடவை சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியில் ஒரு ஆணவ படுகொலை என்பது ஆட்சியாளர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். இதற்கு மன்னிப்பே கிடையாது. இந்த பாவத்தெல்லாம் எந்த கங்கையில் போய் கழுவினாலும் இவங்களால தீர்த்துக்க முடியாதுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சமூக நீதின்னு தொடர்ந்து பேசுகிறீங்க, சலிக்க பேசுகிறீங்க. மற்றவங்க யாரும் அண்ணா திமுக ஆட்சியிலலாம் அப்படி பேசவே இல்லை. அப்போ உங்ககிட்ட தான் இந்த கேள்வி அதிகமாக வரும். நீங்கள் செய்கிற எல்லா சாதனைகளும் ஒரு ஆணவ படுகொலை முன்னால் பஸ்பமாக பொசுங்கி போகும். அப்போ கீழே இந்த நிலைமையை மாற்றாமல் நீங்கள் என்ன திராவிட மாடல் என்ன சமூக நீதி பேசுவீங்க? அப்போ கட்சிக்கு இதில் அதிக பொறுப்பு இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜாதி உருவானதுக்கு திமுக காரணம் கிடையாது, திராவிட இயக்கம் காரணம் கிடையாதுன்னு. நீங்கள் காரணம்னு யாருமே சொல்லலை. ஜாதி உருவானதுக்கு திமுக காரணம்னு யாருமே சொல்லலை. திமுக தோன்றி 75 வருஷம் தான் ஆகுது, ஜாதி 1000 வருஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்த பிறகு, அதுவும் அரசியல் அதிகாரம் வந்த பிறகு குறைஞ்சபட்சம் ஜாதிய வேற்றுமைகளை அகற்றுறதுன்றது முடியாத காரியம். இதை வந்து பிணக்கை குறைக்கலாமே வழியே ஜாதி வேற்றுமையை மொத்தமாக ஒழிக்க முடியும்னு என்னால் நம்ப முடியல. ஆனால் ஆணவ படுகொலைகளை எல்லாம் கண்டிப்பாக உங்களால் தடுத்திருக்க முடியும். சிறப்பு சட்டங்களை, நான் சிறப்பு சட்டத்தை ஏற்ற மாட்டேன்னு வெளிப்படையாக அசம்பிளியில் ஸ்டாலின் முதலமைச்சர் பேசுகிறார். அதே வாய் தான் அசம்பிளி எலெக்ஷன் டைமில் நாங்கள் ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சட்டம் இயற்றுவோம்னு வாக்குறுதி கொடுத்தது.
எனக்கு தெரிஞ்ச நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்காங்க அவங்க. அது சிபிஎம் சுட்டி காட்டும் போது அதுக்கு பதிலே இல்லை. இன்னைக்கு ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சட்டம் இயற்ற மாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு அரசு சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத அரசு. கேட்குறது விக்டிம் சைட்லேருந்து கேட்குறது என்னன்னா, அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்கிற ஒரு விஷயம். ஆனால் அதை தாண்டி இந்த பையன் மேலே குண்டர் சட்டம் போட்டதாக இருக்கட்டும், இல்லை வந்து சிபிசிஐடிக்கு வழக்க மாற்றினதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு கண் துடைப்பு நாடகமோ அப்படின்னு தோணுது. இந்த சிபிசிஐடிக்கு மாற்றுன்றதுனால இன்னும் கொஞ்சம் நாளாகும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து விக்டிம் சைடில் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் நிறையா இருக்குது, இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. காரணங்களை இங்கே வந்து சொல்கிறாங்கங்கிறத பார்க்க முடியுது. காவல்துறை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால இது நடந்ததா, இல்லை வந்து ஒட்டுமொத்த அரசாங்கமே இங்கே 2 ஜாதிகள் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனையை பெரிதாக கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் நடந்தது நீங்கள் நினைக்கிறீங்களா? பையன் மாரி போயிடுச்சு, சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்குது. 2வது அந்த பையன் வெளிப்படையாக பைக்கில் கூட்டு போன சாட்சிகள் எல்லாமே வந்திருக்கு. அதனால் மறைக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் போலீஸ் லாபி வந்து எப்பயுமே ஒரு கான்ஸ்டபிள் தப்பு பண்ணால் வந்து ஒரு டிஜிபி தப்பு பண்ண வரைக்கும் காப்பாற்றணும் தான் அந்த போலீஸ் ஆட்டிடியூடு, போலீஸ் அணுகுமுறை, போலீஸ் புத்தின்றது வந்து அப்படி தான் இருக்கும். என்ன தப்பு பண்ணாலும் போலீஸ்காரனை காப்பாற்றணும் தான் நினைப்பாங்க. அன்லெஸ் அது கையை மீறி போய் ரொம்ப மோசமாக போய் அஜித்குமார் கேஸ் மாதிரி ஊரே நாரி போய் கோர்ட்டு தலையிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து இதெல்லாம் வந்த பிறகு தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது கூட சிபிஐ வந்த பிறகு தான் மக்களுக்கு நம்பிக்கை வருது. இதே வந்து சிபிசிஐடி கொடுத்துருந்தா இதை யாருமே நம்ப மாட்டாங்க. நல்லா நாடகம் ஆடுறானுங்க அவங்க, இன்னும் 10 நாள் எல்லாரும் மறந்துல, ஒரு மாதத்தில் மறந்துட போகிறான், மறுபடியும் எல்லாம் வேலையில் வந்து சேர்ந்துட போகிறாங்க, இப்படி தான் நினைப்பாங்க. அது கோர்ட்டு தலையிட்டதாலையும் சிபிஐ வந்ததாலையும் பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. சாத்தாங்குளம் இன்சிடென்ட் மாதிரி இப்போ தான் மக்களுக்கு நம்பிக்கை வருது. இந்த இன்சிடென்ட்டில் அந்த பையனோட அப்பா அம்மா 2 பேருமே காவல்துறை அதிகாரிகள். கடுமையான மக்கள் போராட்டத்துக்கு பிறகு தான் அவங்க சஸ்பென்ஷன்லேயே போயிருக்காங்க. இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றின பிறகு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அது ப்ராசஸ் அப்படி தான் போலீஸ் சொல்லும். அது சிபிசிஐடின்றது லோக்கல் சிபிஐ, அது வந்து ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. நாங்கள் வந்து கைது பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் ப்ராசஸ்லாம் கதை அழைப்பாங்க. அவங்களுக்கு தேவைன்னா வந்து எந்த ப்ராசஸும் தேவையில்லை, இழுத்து போட்டு மிதிப்பாங்க, இல்லை என்கவுண்டர் பண்ணுவாங்க, பச்சையாக என்கவுண்டர் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே அவங்க செய்வாங்க. அல்லது இமீடியட்டாக அடுத்த செகண்டே அரெஸ்ட் பண்ணுவாங்க. தேவைன்னா ஒரு அணுகுமுறை, தேவையில்லைன்னா இன்னொரு அணுகுமுறை. அதில் வந்து 2 பேரும் காவல்துறை அதிகாரின்னும் போது உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம், 2 பேரில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறோன்னு அவங்க அப்பாவை மட்டும் அந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த அரெஸ்டே நடந்திருக்கு. என்ன செக்ஷனில் அரெஸ்ட் பண்ணாங்க எதுவும் தெரியாது. அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணல. இவங்களை காவல்துறையில் வந்து அதிகாரிகளாக வச்சுக்கிட்டு சிபிசிஐடி விசாரணை பண்ணால் என்ன நீதி நேர்மை கிடைக்கும்? அப்போ அதிகாரம்ன்றது இப்போ கொலை நடந்தது, ஆணவ படுகொலை நடந்ததுன்னா இமிடியேட்டா ஸ்பாட்டுக்கு கலெக்டரும் இவரும் போகணும், இப்போ எஸ்பியும் போகணும். போகவே இல்லை. இப்போ அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு, அது வந்து இந்த போன்ற விஷயங்கள் தடுப்பதற்காக தான் அப்படின்னாலும் அது விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இது போன்ற இடைநிலை ஜாதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து நியாயமாக நடக்குங்கிறதே இங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. உண்மை, நியாயம் கிடைக்காது. ஜஸ்டிஸ் கொடுத்தா மட்டும் பத்தாது, ஜஸ்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தோற்றமும் இருக்கணும்னுவாங்க. எப்பயுமே அது ஒரு புகழ்பெற்ற சொல்லாடல். நாட் ஓன்லி ஜஸ்டிஸ் பி டன் பட் சீம் டு பி டன்னுவாங்க, சீம்ஸ் டு பி டன்னுவாங்க. இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யார் விசாரணை அதிகாரி நமக்கு தெரியல. இந்த விஷயத்தில் விசாரணை அதிகாரிகளோட குலம் கோத்திரம் நமக்கு தெரியல. யூஸ்வலி வந்து தலித் ஆஃபீஸர்ஸை வச்சு அவங்க பண்ணுறது கிடையாது. ஸ்ட்ரக்சரலி யார் ஆட்சியில் இருந்தாலும் போலீஸ்ன்றது வந்து தலித்துகளுக்கு எதிராக தான் இருக்குது, சமூகமே தலித்துகளுக்கு எதிராக தான் இருக்குது. அப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு மத்தியில் தான் நம்ம இந்த சம்பவங்களை கையில் எடுக்க வேண்டியிருக்குது, பேச வேண்டியிருக்குது. அரசியல் கட்சிகளோட ரோல் தான் இதில் பெரிய ரோல். நான் அதை தான் சொல்கிறேன். சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி ஆணவ படுகொலை அந்த ஆட்சியில் நடக்குதுன்னா அதை வர ஒரு வெட்கக்கேடு ஏதாவது இருக்க முடியுமா? அப்போ அதிகாரம் மட்டும்தான் பிராமணர்கள்கிட்ட இருந்து அதிகாரம் இடைநிலை சாதிகளுக்கு வந்ததோட முடிஞ்சு போச்சு. அது அடுத்த லெவலில் பெர்குலேட் ஆகி தலித்துக்கு போகிறத இடைநிலை சாதிகள் விரும்பவே இல்லை, சுத்தமாக விரும்பலை. எல்லா ஜாதியும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த இடைநிலை சாதிகளோட ஆதரவில் தான் திமுகவும் அண்ணா திமுகவும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதால் அவங்க ஒரு ஆணவ படுகொலை நடந்த இடத்துக்கு கூட ஜெயலலிதாவும் போல, எடப்பாடியும் போல, ஸ்டாலினும் போல, விஷ்ணுபிரியா கேஸ் எடுத்துக்கோங்க, வாழ வேண்டிய ஒரு பெண். இது ரொம்ப கூடுதலான இதில் சீரியஸ்னஸ் என்னென்னா, இது அந்த பையனோட அம்மா அப்பாவே போலீஸ்ன்னும் போது அவங்களோட தூண்டுதல் இதில் இருந்திருக்கா? அவங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்கிற மாதிரி அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் போலீஸில் இருக்கும்போது அந்த பையனுக்கு தைரியம் இயல்பாக வருது. கொலை பண்ணுற தைரியம் அவனுக்கு எப்படிங்க வரும்? அதான் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 1/4 நூற்றாண்டுக்கும் மேலா கண்டிப்பாக காவல்துறையில் பணிபுரிந்தவர்களா? எஸ், 25 years. ஆமாம். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த லோக்கலில் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு யோசிச்சு தைரியமாக அதை வந்து நடத்தியிருக்காங்களா? ஏன்னா அந்த பையன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க, லீவில் இருக்காங்கன்னு கூட்டிகிட்டு போனால் வீடு பூட்டிருக்கு, ஆனால் அவங்க பணிக்கு தான் போயிருக்காங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்படின்னா 1/2 மணி நேரத்தில் இன்சிடென்ட் நடந்த 1/2 மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்கிறதையும் பார்க்க முடியுது. அப்போ இது வந்துட்டு போலீஸுக்கு அவங்க அம்மா அப்பா என்ன ரோல்ன்றது சிபிசிஐடிக்கு தெரியுங்க. கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்தானா தெரிஞ்சிட போகுது, டவர் மூமெண்ட்டை பார்த்தா தெரிஞ்சிட போகுது,
கூப்பிட்டு விசாரிச்சானா தெரிஞ்சிட போகுது. இதுல வந்து கேரக்டர் அசாசினேஷன், அந்த பொண்ணு வந்து அவனை லவ் பண்ணல, அது வந்து அவன் அலுவலகத்துல மற்ற பெண்களோட அவன் ஜாலி மேனா இருந்ததெல்லாம் அபத்தமான குற்றச்சாட்டு, டைவர்ட்டிங் த இஷ்யூ. அது வந்து சின்ன பையன், அவன் அந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையா இருந்தா கூட வந்து கொலை இது ஆணவ படுகொலை. சட்டத்தை உன் கையில் எடுக்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தான்? அல்லது அந்த பையன் அந்த பொண்ணை ஹராஸ்மெண்ட் பண்ணியிருந்தானா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த மாதிரி இருந்ததுன்னா 1% லாஜிக் கொண்டு வந்தா அப்போ கூட கொலையை நியாயப்படுத்த முடியாது. அவன் வந்து ஸ்டாக்கிங் பண்றான், பின்னாலேயே வரான் அந்த பொண்ணு பின்னாலேயே, அந்த பொண்ணை வந்து யூடிஸ் பண்றான். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுவுமே இல்லை. 2 பேரோட வாட்ஸ்அப் சாட் முதற்கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பிரஸ் மீட்ல வந்து விக்டிம் தரப்புல இருந்து. அவங்க வாட்ஸ்அப் சாட் முதற்கொண்டு வந்து வெளியில வந்துருச்சு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அப்படிங்கிறப்ப 2 பேரும் ஒருவரை விரும்பி இருக்கிறாங்கிறது தான் உண்மையா இருக்கு. இங்க உண்மையா இருக்கு. விருப்பப்பட்ட காதல் தான் அது. நான் ஒஸ்ட் கேஸ் சினாரியோல அந்த பெண் விருப்பப்படாம அவன் ஒருதலை காதலா இருந்தா கூட கொலை பண்ணுவியா? அல்லது அவன் வந்து ஸ்டாக்கிங் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணை ஈவ் டீசிங் பண்ணியிருக்கான், ஹராஸ் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு விருப்பம் இல்லாமல் இவன் என்ன தொந்தரவு பண்ணுறான்னு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அதில் அந்த இளைஞனை கோவப்பட்டு வெட்டிந்தாருனா கூட 1% அதில் லாஜிக் உண்டு. அந்த மாதிரி எதுவுமே நடந்ததா எந்த ஆதாரமுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இது 100% ஆணவ படுகொலை. அப்போ 24 வயசு பையனுக்கு ரத்தத்தில் சாதி ஊறி கிடக்குதுன்னா அப்போ அந்த தைரியம் அவனுக்கு வருது கொலை பண்ணுறதுக்குன்னா அவங்க அம்மா அப்பாவோட ரோல் பின்புலத்தில் இல்லாமல் அது வராது. இப்போ இதில் முழு உண்மையை கண்டுபிடிப்பதற்கு சிபிசிஐடி எந்த எல்லைக்கு போகும் நமக்கு தெரியல. அவங்க இன்னொரு தகவல் என்னன்னா, கொலை பண்ணதுக்கு அப்புறம் கவினுடைய அம்மா கிட்ட சுர்ஜித் சொன்னது என்னன்னா, உங்க பையனை வந்து அள்ளிட்டு போங்க, இனிமேலாவது எங்க அப்பா அம்மா நிம்மதியா தூங்குவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து உதிர்த்திருக்காருங்கிறது இங்க வந்து தகவலா வந்திருக்கு. அப்ப அந்த பையனை வந்து இப்ப நல்லா கவனிங்க, அந்த கொலை பண்ணவனோட வாழ்க்கையும் போச்சு. இப்ப அவன் கொலைகாரன். அப்ப அந்த பழியை சுமக்கிற அளவுக்கு அந்த பையன் மனசுல வன்மம் இருக்குன்னா, படிச்சு முன்னேறணுன்ற எண்ணமோ அல்லது வேற ஏதாவது வாழ்க்கையில சாதிக்கணுன்ற ஆம்பிஷன்ஸோ இல்லாம சக மனிதனை கொலை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்து சாதின்ற அந்த ஒரு இல்லாத கற்பிதத்தால வருதுன்னா, நான் கேட்கறது என்னன்னா வந்து 1000 வருஷமா சாதி இருக்குது, அது திராவிட இயக்கம் என்ன பண்ணணும்னு வெக்கமே இல்லாம கேட்கறவங்க சமூக நீதினு எதுக்கு வாய் திறந்து பேசுறீங்க? திராவிடியன் மூவ்மெண்டோட ரோலு இதுல பொலிட்டிக்கல் பவர் கையில வந்து 60 வருஷம் பொறுத்தும் என்னன்ற கேள்வியை இப்ப எழுப்பணும், அதை நம்ம பேசணும். இது நான் வந்து திமுகவை மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறதால திமுகவை சொல்றோம். இதே கேள்வியை 10 வருஷமா நான் அண்ணா திமுகவை பார்த்து கேட்டேன். விஷ்ணுபிரியாவோட படுகொலை, விஷ்ணுபிரியாவோட அந்த தற்கொலை அப்ப அட்லீஸ்ட் ஏடிஎம்கே ஒரு கிரெடிட் கொடுக்கலாம். அவங்க வந்து திராவிடியன் மாடல் சமூக நீதியெல்லாம் எதுவுமே பேசவே இல்லை. ஆட்சிக்கு வந்தோமா, கல்லா கட்டினமா, சம்பாதிச்சோமா, போனோமான்னு இருந்தாங்க. இவங்கள மாதிரி வந்து ஒரு பக்கம் இது ரெண்டுத்துக்கு நடுப்புற நீங்க இந்த காரியத்தெல்லாம் பண்றீங்கன்னா உங்களை நோக்கி கேள்வி கேட்காம வேற என்ன பண்றதுக்கு? எவிடன்ஸ் கதிர் சொன்ன மாதிரி திமுக ரெட்ட நாக்கில் பேசுது. பொலிட்டிக்கல் பார்ட்டியை, ரூலிங் பார்ட்டியை இதுல இருந்து இன்சுலேட் பண்ணி இந்த இன்சிடென்ட்டை பேசுபவர்கள் அயோக்கியர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன். ஏன்னா அவ்வளவு தூரம் நீங்க இந்த 4 வருஷமா பேசிட்டு இருக்கீங்க, திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல். வாயை திறந்தா சமூக நீதி, இந்த பக்கம் திரும்பினா சமூக நீதி, அந்த பக்கம் திரும்பினா சமூக நீதி. இந்த சமூக நீதி பேசக்கூடிய வாய் இப்ப இந்த ஆணவ படுகொலைக்கு என்ன சொல்லுச்சு? நிச்சயமா இப்ப இதுல அடுத்ததா பார்க்கறது திருமாவளவர்களுடைய ரோல். ஒரே நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவருடைய விக்டிமுடைய அப்பா வந்து பேசும்போது அவர் இருக்கார், அவர் வருவார், பாராளுமன்றத்தில் குரல் ஒலிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பேசினார். ஸோ அவங்களுடைய ஒரே நம்பிக்கையாக இப்போ வரைக்கும் திருமாவளவர்கள் இருக்கார். ஆனால் அதை அவர் வந்து சரியாக வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுறாரா, அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கா? இதே வந்து திமுக இருக்கிற இடத்துல அதிமுக இருந்திருந்தா விசிகா இப்படி அமைதியாக இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நியாயமான கேள்விங்க. பாஜக எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒற்றை காரணியை வைத்துக்கொண்டு திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய பஞ்சமா பாதகங்களை எதிர்க்க வேண்டிய அளவுக்கு எதிர்க்காமல் திருமா அடங்கி போகிறார் என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. அவர் வந்து நம்ம பேட்டியில் எங்க பிஹைண்ட் திருமாவை நான் எடுத்த நேர்காணல்ல கூட அப்ப நம்ம வேங்கை வேலை பத்தி பேசணும். அப்ப பேசும்பொழுது கூட அவர் என்ன சொன்னாரு, இது எல்லா காலத்திலுமே நடக்குது, யார் ஆட்சியில் இருந்தாலும் இது நடக்கும், நான் இதை நியாயப்படுத்தலை, ஆனால் யார் ஆட்சியில் இருந்தாலும் இது நடக்கக்கூடியதான், இது வெறுமனே திமுக ஆட்சி என்று மட்டுமே தொடர்பு படுத்தி பேசுவது என்பது சரியான கோணம் அல்லனர். அது ஒரு பாதி உண்மை. யாருமே இது திமுக ஆட்சியில் திமுகவை மட்டும் இதுக்கு குறை சொல்லலை, காலகாலமாக நடக்குதுன்ற ஆங்கிள்லேருந்து தான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆட்சியில் இருப்பது திமுகன்னு போது இதற்கான கூடுதல் முக்கியத்துவமும் திமுக மீதான பொறுப்புணர்வும் அதிகமாகுது. அப்போ அந்த இடத்துல இந்த 4.5 ஆண்டுகளில் தலித்துகளுக்கு எதிராக இழைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்டமைப்பு ரீதியாக அரசு இயந்திரம், குறிப்பா காவல்துறை தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது எனும் பொழுது நீங்க திமுகவோட கூட்டணி வச்சு கொலாவறதுக்கு
இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து பாஜக எதிர்ப்புன்ற அந்த ஒரு காரணம் போதுமானதாக உங்களுக்கு இருக்கு? பாஜக எதிர்ப்புன்ற அவர் கூட்டணி விட்டு வெளியில வரணும் நானும் இப்பயும் சொல்லலை, நான் உறுதியா சொல்றேன். ஆனா இன்னமும் நீங்க வந்து திமுகவை வலியுறுத்துறதுக்கும் திமுகவை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கும் உங்ககிட்ட வந்து வாக்கு வங்கியும் இருக்குது, உங்ககிட்ட காரணங்களும் இருக்கின்றன. இப்ப இந்த ஆணவ படுகொலைகளை பத்தி பேசும்போது இப்ப திமுகவுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வழக்கமா இது திமுக காரணம் விட திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், பத்திரிகையாளர்கள்ன்ற போர்வையில், அரசியல் பார்வையாளர்கள்ன்ற போர்வையில் இருக்கக்கூடிய பெய்டு மவுத்ஸ் வந்து பேசுறது இது யூபியை பார், குஜராத்தை பார், ராஜஸ்தானை பார், பீகாரை பார், இதெல்லாம் தொடர்ந்து பேசுவாங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசும்போது கூட அங்க ஆரம்பிச்சு இங்க வராரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு திரும்ப பேசுனதே பெரிய விஷயம் மேடம். ஏன்னா வந்து யூபியில ஆரம்பிச்சது இன்னைக்கு பரவுதுன்னு பேசியிருக்காருல, இந்த அளவுக்கு அவர் முன்னேறி வந்திருக்காரு. ஆங்கிலத்தில் சொல்றோம்னா திருமாஸ் பொசிஷன் வித்தின் டிஎம்கே இஸ் பிகமிங் அன்டெனபிள் டே பை டே. அதாவது திமுக கூட்டணிக்குள்ள திருமா தொடர்வதற்கான காரணங்கள் வந்து சகிக்க முடியாதவையாகவும் தாக்கு பிடிக்க முடியாதவையாகவும், ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை அன்டெனபிளா மாறிட்டு இருக்குது. நீங்க சொல்லும் போது சொன்னீங்க இந்த அளவுக்கு அவர் பேசுறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் வந்து மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன் அப்படிங்கிறது, பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு, பவர்ஃபுல்லா அவரால் பேச முடியுங்கிறது அவருக்கே தெரியலையோ அப்படின்னு எங்களுக்கு இல்ல அவருக்கு தெரியுங்க, அதெல்லாம் அவர் தெரியாமல இல்ல. அவர் ரொம்ப ஷார்ப் பாலிட்டிஷியன். அதனால அவர் 3வது தடவை எம்பியா இருக்காரு. அவருக்கு எல்லாம் வந்து நல்லாவே தெரியும். அதுதான் கேட்கிறேன். அவர் அவ்வளோ அனுபவமிக்கவர், அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படிங்கிறது வந்து அவருக்கே தெரியுங்கிறது தெரியும், நமக்கும் தெரியும். ஆனாலும் ஏன் இந்த நிலைப்பாடு? ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் திமுக உறுதியா இருக்குது. நாங்கள் திமுக கிட்ட வேற வழி இல்லாம சகிப்புத்தன்மையோட தான் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அவரே சில முறை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு திமுக விட்டு வெளியில வந்து அவர் எங்க போவார்? அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவர் தான் பதவியை காப்பாத்திக்கணும். அவருக்கு ஒரு எம்பி பதவி வேணும், ரவிக்கு ஒரு எம்பி பதவி வேணும், 2 எம்பி மினிமம் வேணும், கட்சிக்கு ஒரு 4 எம்எல்ஏ வேணும். இதை காப்பாத்திக்கிறது அவருக்கு வந்து இன்னைக்கு பெரிய கடமையா இருக்குது. இன்னைக்கு ஆனா அந்த பொசிஷன் வந்து அன்டெனபிளா மாறிக்கிட்டு இருக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஜெயலலிதா பீரியட்ல நடந்ததுதான் அப்படியே எடப்பாடி ஸ்டாலின் பீரியட்லயும் நடக்கணும். அப்ப எதுக்காக நீ திமுக கூட்டணியில இருக்க? ஆனா அங்கதான் வந்து there is a catch. பிஜேபி இஷ்யூ வந்து எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணுது. That's why we always call madam Stalin is the most luckiest chief minister. என்ன வேணா அட்டூழியம் திமுக பண்ணும். ஆனா அதை எதிர்க்கக்கூடிய கொள்கை வழி அரசியல் நடத்தக்கூடிய இடதுசாரிகளாலேயோ திருமாவாலேயோ திமுக விட்டு போக முடியாது. ஏன்னா பிஜேபி ஃபேக்டர் இருக்குது. பிஜேபி ஃபேக்டர் தான் திமுகவை ஸ்டாலினை காப்பாற்றக்கூடிய சில்வர் லைனிங். இட்ஸ் அ கிரேஸ். அவங்களோட பெரிய ஒரு கேடயம் காண்ட்லெட் பிஜேபின்னு சொல்லும்போது மற்றவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து திமுகவோட ஆட்சியை சகிக்க முடியாம பொறுமிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க வந்து வேற வழி இல்லாம மனசாட்சியை கையில பிடிச்சுக்கிட்டு திமுகவை ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு ஏன் தள்ளப்படுறாங்கன்னா பிஜேபி ஃபேக்டர். இந்த பலவீனத்தை தான் திமுக பயன்படுத்தி கொண்டு அதோட அதிகமா இடைநிலை சாதிகளோட ஆதிக்கத்தையும் இது எல்லாத்தையும் விட முக்கியமா தலித்துகள் மீதான கொடுமையை தடுக்க வேண்டிய அளவுக்கு தடுக்காமலும் பாராமுகத்துடன் இருப்பது கட்சி ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் ஒரே ஃபேக்டர் பிஜேபி ஃபேக்டர். இவ்வளவு பேசுற திரும்ப எதுக்கு கூட்டணியில தொடரணும்னு என்னாலேயே கேட்க முடியலையே. ஏன்னா எனக்கு தெரியும் ஆன்சர் என்னன்னு. அவர்தான் நம்ம மீட்டிங்ல நம்ம கூட பேசும்போது பேண்டூர்ஸ் இன்டர்வியூல கூட அவர் மறைமுகமா அதை தான் வலியுறுத்தினாரு. ஸோ இந்த நெருக்கடியில இவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அடிக்கடி சொல்றாங்க, இந்திய தமிழ்நாடு வரலாறுல, சுதந்திர இந்திய தமிழ்நாடு வரலாறுல ஸ்டாலின் இஸ் தி மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். இந்த மாதிரியான காரணங்கள் அவங்களுக்கான ஆதரவு தளத்தை அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அது எப்பயுமே நீடிக்குமன்றதான் $1 மில்லியன் கொஸ்டின். இன்சிடென்ட்டோட நான் இந்த லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையும் சேர்க்க விரும்புகிறேன். ஏன்னா தொடர்ந்து இங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குங்கிறத வந்து விவாதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது இங்கே திருப்பி மறுபடியும் கேள்விக்குறியாகுது. இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? அந்த 5 வருட காலத்தில் வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை வந்து திமுக எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கு? கண்டிப்பாக இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் எல்லா அரசாங்கத்துக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா அரசாங்கத்துக்கும் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைங்கிறது ரொம்ப வந்து சேலஞ்சான விஷயம். தமிழகம் அது ரொம்ப கட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கு இப்போ வரைக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது கம்பேர்ட் டு அதர் மாநிலங்கள். ஆனால் நம்ம இவங்களை தேர்ந்ததற்கான காரணம் வேற. அது இங்கே ஒழுங்காக இவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்களா அந்த 5 வருட காலத்தில்? ஆரம்பத்துலேருந்து லா அண்ட் ஆர்டர் ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் தாங்க. அந்த ஒரு விக்னேஷ்ன்ற ஒரு குதிரை வண்டிக்காரனை போலீஸ் லாக்அப்பில் அடிச்சு ஃபர்ஸ்ட் லாக்அப் டெத் வந்தப்ப அசம்பிளியில் 2 அறிக்கை முதலமைச்சர் படித்தார். இதே சங்கர் ஜிவால் கமிஷனாக இருக்கும்போது தப்பாக ஒரு அறிக்கையை பொய் அதாவது உண்மைக்கு மாறான தகவலை அசம்பிளியில் முதலமைச்சர் சொன்னார். சில நாட்கள் பொறுத்து அவரே மாற்றி சொன்னார். அது ஃபிட் கேஸ் ஃபார் ப்ரிவிலேஜ், உரிமை மீறல் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. எதிர்கட்சிகளுக்கு பொலிட்டிக்கல் இமேஜினேஷனும் இல்லை, பொலிட்டிக்கல் பவர் இல்லை, அவங்களால கொண்டு வர முடியல. கொண்டு வந்திருந்தாலும் ஒன்றும் ஆயிருக்காது. அதில் ஆரம்பிக்குது இந்த சிக்கல். அதுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட், அந்த ஸ்கூல் இன்சிடென்ட், அப்புறம் கள்ளசாராயம் சாவு. இது எல்லாத்தையும் கூட என்னால் வந்து சரி எல்லா கவர்மெண்ட்லேயும் கூடவோ குறைவோ இது இருக்கும்னு நம்ம கடந்து போகலாம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, அஜித்குமார் படுகொலை, இப்போ கவினோட இந்த ஆணவ படுகொலை, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர்ன்ற
ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. அது ஓரளவு உண்மையும் கூட. முழுவதும் லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ்னு சொல்ல முடியாது, அந்த பேராமீட்டர் இன்னும் வரல. பட் அதை நோக்கி தமிழ்நாடு நகருதுன்றது மட்டும் உண்மை. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cyber Security, VLSI Design, MBA and more. Counseling code 1126. MCR Pure Cotton Club, formals and casual shirts. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ஐஸ்பாட் a premium smart plot community. Midway Hospital and Arya Cotton வீடுகள் மற்றும் சட்டைகள் வழங்கும் Behind Roots மொத்தமழை. சென்னை first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க.